சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம கிறிஷ் இருந்துட்டு, மனோஜ வந்து டாடின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, யார் சொல்ல சொன்னதுன்னு சொல்லி கேட்கவும், ரோகிணிய கை காட்டிடுறாங்க. மனோஜ் வந்து ஆல்ரெடி ரோகிணி இருந்துட்டு கல்யாணின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. அதனால மனோஜ் இருந்துட்டு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. டாடின்னு தானே சொன்னா சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இவன் என்ன இப்படி இருக்கான்? மீனா இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ கிறிஷோட பாட்டியை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் கிறிஷ் இருந்துட்டு, நான் ரேங்க் ஷீட்டு ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்காங்க டாடி, நீங்கள் தான் சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்காகடா சைன் பண்ணணும்? நீங்கள் தானே என்னோட டாடி, அதனால் நீங்கள் தான் எனக்கு சைன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. விஜயா இருந்துட்டு மனோஜ டாடின்னு சொல்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதில் என் பையன் வேற இதில் கையெழுத்து போடணுமா? அதெல்லாம் போட முடியாதா அனாதை பையலே அப்படின்னு சொல்லிட்டு கிரஷை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ரோகிணி இருந்துட்டு மனோஜை போயிட்டு, நான் தான் கல்யாணி, அவன் நல்ல மார்க் தானே எடுத்திருக்கான், அதுக்கப்புறம் எதுக்காக அவனுக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி நீயும் உங்கள் அம்மாவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன உங்கள் அம்மாவை பார்சல் போட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை இருந்துட்டு விஜயா சொல்லி கேட்காம அவரே போய் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.